பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்கள் துறை எப்படி இருக்குது? உங்கள் துறையில் என்ன விதமான மாற்றங்கள்? இல்லை, இன்னும் துறை ஒதுக்கப்படலை. முதல்வர் யார் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பாக ஒதுக்க செய்வார். இல்லை இதுவரை இல்லை அது அவங்க கோயில் நிர்வாகத்திலேருந்து பார்த்துக்குருவாங்க. அது என்ன அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பார்த்துப்பாங்க. அதில் நாங்கள் யாரும் தலையிடல. பாருங்க, ஒரு விஷயம் தேவையான பொழுது இங்கே பாருங்க, எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. ஸோ அதில் எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது அதெல்லாம் எந்த இடத்துலையும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் பணிகள், ஒவ்வொரு அரசில் என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்வர் சைடில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவையான அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது அவர்ந்து வரும். நீங்க சட்டமன்றத்தில் ஒரு பகுதி எப்படி உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சட்டமன்றம் எப்படி செயல்படுது, ஒவ்வொரு நாளும் முதல்வர் எப்படி செயல்படுறாரு, அதிகாரிகளுக்கு எந்த அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடப்பட்டு போதை மருந்துகள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இல்லீகல் மைன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் விதிமீறல் உள்ள பார்களை க்ளோஸ் பண்ண சொல்லி, குட்காக்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி முதல்வர் செயல்பட்டு இருக்கார். நீங்க தான் சொல்லணும், இது எந்த வெர்ஷனும் கிடையாது. இது இன்னைக்கான புது வெர்ஷன்.